ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லுதல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் நம்ம அநாகத ஞானத்தை பற்றி பார்ப்போம், அதில் சில சம்பவங்களை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். இந்த அநாகத ஞானம் அப்படின்னா என்னன்னா, வரக்கூடிய சங்கதிகளை அறியறது, நடக்க போகிற விஷயங்கள், இது வரைக்கும் நடந்த விஷயங்களை அவர் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தது, அவர் ஞான திருஷ்டியில் சொன்னது, இதெல்லாம். ஆனால் இது நடக்க போகிற விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு தான் அநாகத ஞானம். இந்த அநாகத ஞானத்தில் அவர் நிறைய சங்கதிகளை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சிலதை பார்த்துட்டு நம்ம தூரதிருஷ்டின்ற விஷயத்துக்கு போயிடுவோம். ஒரு திருவண்ணாமலையை சேர்ந்த வக்கீல், அவர் நரசிம்மராவ், அவருடைய தங்கச்சி ரங்கூன்ல இருந்தாங்க. ரங்கூன்ல இருந்து அந்த தங்கச்சிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆயிட்ட பிறகு அவ அண்ணா வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த கடந்த ஒரு 3 மாசமா அவங்க அண்ணா வீட்டுல சேர்ந்தது ரொம்ப காய்ச்சல்ல இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க பேர் அலமேல். இவர் அந்த எச்சம்மாள் வீடு, இவருடைய பக்த ஒரு எச்சம்மாள், அவங்க வீட்டு பக்கத்துல தான் அது இருந்தது. அதனால இவர் அங்க போகும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சி அந்த காய்ச்சலா இருக்கிற அந்த அலமேலு அம்மா கிட்ட போயிட்டு அந்த அம்மா மேல ஒரு கையை வச்சார். கையை வச்ச உடனே அந்த அம்மா கண்ணு முடிச்சு பார்த்துட்டு, சேஷாதிரி சுவாமிகளை அந்த அம்மா பார்த்ததில்ல. அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த சத்தம் கேட்டு வக்கீல் நரசிம்மராவ் ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு சேஷாதிரி சுவாமியை பார்த்து திகைச்சிட்டு அவரு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சேஷாதிரி சுவாமி, எதுக்கு நீ உள்ள வந்த அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எதுவும் பேசாம சேஷாதிரி சுவாமி வெளியில போயிட்டார். இதை எச்சம்மாள் பாக்குறாங்க. அடுத்த நாள் சேஷாதிரி சுவாமிகளை எச்சம்மாள் பார்க்கும்போது, சுவாமி அலமேலு பொழைச்சிருவாளா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேயும் சேஷாதிரி சுவாமி, அவதான் செத்து போயிட்டால, எல்லாரும் சொல்றாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம தேட முடியாது. இந்த எல்லாருன்றது யாருன்றது ஒரு பெரிய கேள்வி வரும். எல்லாரும் சொல்றாங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவரு உடனே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டே அந்த அலமேலு அம்மா இறந்து போறாங்க. இது திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம். அந்த இறப்பு வரக்கூடிய ஒரு விஷயத்த அவர் முன்கூட்டியே அறிஞ்சிடுறாரு. எங்க இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருது. இந்த உயிர்களுக்கு அவர் பிரச்சனைனாலும் அவருக்கு தெரியுதுன்றது புரியுது. சிவபிரகாச முதலியார்னு ஒருத்தர், அவர் சுவாமிய பார்க்க வந்தப்போ பெரு நெருப்பு ஒண்ணு பத்திக்குது அப்படின்னாரு அவர்கிட்ட. என்னடா அது பெரு நெருப்பு பத்திக்குதுன்னு சுவாமி நம்ம கிட்ட சொல்றாருன்னு அவருக்கு ரொம்ப கவலையாயிட்டார். மறுநாளே பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு பட்டம்மாள் இறந்துட்டான்னு தகவல். அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போறாரு சுவாமி கிட்ட. சுவாமி கிட்ட போன உடனே சுவாமி சொல்றாரு, எதுவுமே நமக்கு சொந்தமானது இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கண்ணீர் வருது. அவர் மனசும் சாந்தியாகுது. நம்ம உண்மைதானே, எதுவுமே யாருக்கும் சொந்தமானது எப்போன்னா பிரியக்கூடியதுதான். இது மாதிரி எதிர்கால சங்கதிகளை ரொம்ப சுலபமா சேஷாதிரி சுவாமிகள் அடுக்குவார். முத்துசுவாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் சேஷாதிரி சுவாமிகளுக்கு ஒரு 30 வருஷமா சிஷியர் மாதிரியே இருந்துட்டு வந்தவர். அவர் மேல அவருடைய தாயாதி ஒருத்தர் கேஸ் போட்டார். சொத்து சம்பந்தமா ஒரு கேஸ் போட்டு அதை அபகரிக்கணும்னு நினைச்சு அவர் கேஸ் போட்டார். அந்த கேஸ் நிக்காது, தோத்துரும், உனக்கு தான் சாதகமா வரும்னு முதலே சொல்லிட்டாரு. அடுத்த வாரத்திலேயே அந்த கேஸ் இவருக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த தாயாதி சும்மா இல்ல, மேல் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறோம். அந்த செய்தியை சொல்றாரு. அதை அட்மிஷனே பண்ண மாட்டாங்க, அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அந்த கேஸை, அது அங்கேயே நிற்காது அப்படின்னு உடனே சொல்லிட்டார். 15 நாள் கழிச்சு அவர் சொன்னது மாதிரியே அந்த கேஸ் அங்கே அட்மிட் ஆகலை, அதுக்கு இடமே கொடுக்கல. இப்படி வரக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் சேஷாதிரி சுவாமிகள் மிக தெளிவா சொல்ற வல்லமை, ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஒருத்தர் இருந்தார், மங்களூர் ரகுநாத ராவ்னு. அவர் வேலூர்ல இருந்துட்டு வந்தவர். தென்னாட்டில் உள்ள சாதுக்களுடைய தரிசனம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாதுக்களையும் போய் தரிசிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தார். ஒரு நாள் சேஷாதிரி சுவாமியை அவர் தரிசனம் பண்றதுக்கு திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே சேஷாதிரி சுவாமி ஒரு பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு, ஒரு பாறாங்கல், அதை தூக்கிக்கிட்டு அவரை அடிக்க போற மாதிரி அந்த பாறாங்கலை தூக்கிட்டு கிட்ட வர்றாரு. கிட்ட வந்த உடனே டக்குன்னு அவர் ரொம்ப பணிவா குனிஞ்சு, அந்த ரகுநாதர் பணிவா குனிஞ்சு, சேது பந்தனமா சமுத்திர லங்கனமா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு. அது என்ன அர்த்தம்னா, சேது பாலம் அமைக்க வந்த ராமன் மாதிரி வரீங்களா நீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீலங்காவுக்கு பாலம் அமைச்சாங்க இல்லையா, ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு, அது மாதிரி சேது பந்தனமா
சமுத்திர லங்கனம்மான்னு ராமனை சேவிக்கிற மாதிரி அவரை வந்து வணங்கி சேவிச்சாரு. சேவிச்ச உடனேயுமே அந்த பாறாங்க கிட்ட வந்தவர் சேஷாத்ரி சுவாமி அந்த பாறாங்களை தூர வீசிட்டு அவர் முதுக தட்டி குரங்கே போ குரங்கே அப்படின்னு தட்டினாராம். அவரு மறுபடியும் சேவிச்சுட்டு போயிட்டாரு. அதுல இருந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு வந்து அனுமார் பக்தி அதிகமாயிடுச்சு. அனுமார் பக்தி அதிகமாகி அனுமானுடைய மிகப்பெரிய பக்தரா பின்னாட்கள்ல அவர் மாறுறாரு. ஸோ சேஷாத்ரி சுவாமி உதிக்கின்ற ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சேதான் அவர் இயங்குறாருன்றதை அது வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி முன்னறிவிப்புகளை சேஷாத்ரி சுவாமிகள் அடிக்கடி பலருக்கு கொடுத்துக்கிட்டே வரும். கோவிலுக்கு தேர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரு முன்னறிவிப்பு கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னா லக்ஷ்மி சாபம் ஏற்பட்டுடுச்சு. அது என்ன லக்ஷ்மி சாபம் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு